Siddhanta Swamini Namine Namaste Saraswati Devi Gauravani Pracharini Nirvisesa Sonyavadi Pashatya Desadharini Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadara Sri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Om Darshan Hare Krishna Hare हरे कृष्ण Prabhu. भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय எல்லாருக்கும் நமஸ்காரம். அத்தியாயம் 2 பகவத்கீதை. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20வது பாசம் தான் நம்ம எடுக்கிறது. ஆத்ம தத்துவத்துல பகவான் ரொம்ப அழகா 11 30வது பாசம். இப்ப வந்து சாங்கிய தத்துவம் மூலமாக நாம இது பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பிரபு வாய்ஸ் கேட்கலங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா மாதாஜி? இப்ப கேக்குதுங்களா? ஓரளவுக்கு பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூருக்கு நம்ம அனைவரும் சார்பாக ஒரு சின்ன பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விரும்பிச்சு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ராம். நாம இப்போ 2வது அத்தியாயத்துல நெருக்கடியை சமாளித்தல் 1ல இருந்து 10வது பதம் வரைக்கும் பார்த்தோம். அர்ஜுனோட மனநிலை பார்த்தோம். அதாவது 1வது அத்தியாயத்துல அந்த நெருக்கடியை பார்த்தோம் இல்லையா? அதுல கண்டினியூட்டி வந்து நம்ம இன்னும் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 6வது பதம் வரைக்குமே அதே ப்ராப்ளத்திலே இருந்தாரு. 7வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட சரணாகதி அடைந்தார். திரும்பவும் வந்து பகவான் கிட்ட திரும்பவும் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 8லயும் 9லயும் திருப்பி புலம்ப ஆரம்பிச்சார். 10வதுல பகவான் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. சொல்ல ஆரம்பிச்சது 11ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 11ல இருந்தது என் உண்மையான அடையாளம் என்ன அப்படின்றத தலைப்புல வர்ணாசிரம இது நம்ம ஆத்ம தத்துவத்தை ரொம்ப அழகாக சாங்கி தத்துவம் மூலியமாக பகவான் வந்து நமக்கு வர்ணிக்கிறார். 11ல இருந்து 30வது பதம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 31 43 இரு கடமைகள், அதாவது இரு கடமைகள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி போனோம். இரு கடமைகள் சொல்லும் போது ஒன்னும் பௌதிகத்துல பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு அங்கத்தினரா இருப்போம், ஒரு மனைவியா இருப்போம், கணவனா இருப்போம், பிள்ளையா இருப்போம், பேரனா இருப்போம், ஏதோ ஒரு வகையில இருப்போம். அது நம்மளுடைய கடமை. அது இல்லைங்களா? அந்த கடமையை நாம செய்யணும். அதே மாதிரி ஆன்மீக கடமையும் செய்யணும். ஆன்மீகத்துக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி போனோம். அப்படி இல்லை நம்ம போனோம்னு செய்யலாம். தவிர போனா ஒரே பௌதிகத்துல போகும்போது நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம சரிங்களா? ஸோ அதை பத்தி ரொம்ப அழகா பழக்கம். அது வர்ணாசி தர்மம் மூலமா பார்க்க போறோம். நீடித்த சந்தோஷம் என்னன்னா 54ல இருந்து 72வது பதம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து என்ன மாதிரி ரொம்ப அழகா கொடுக்க போறோம் பகவான், அதாவது சாங்கியத்துவம், வர்ணாச தர்மம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம், இந்த 3மே வந்து கலந்து 54ல இருந்து 72 வரைக்கும் நம்ம விரிவா அதை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இது முதல் அத்தியாயத்தோட கண்ணோட்டமா பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம 20வது ஸ்லோகத்துக்கு போயிடலாம். 20வது ஸ்லோகம் யாராவது படிக்கிறீங்கன்னா படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரும் படிக்கலைன்னா நான் படிக்கிறேன். 20 हरे कृष्ण. न जायते म्रियते वा कदाचिन्नायं भूत्वा पविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न कण्यते कण्यमाने शरीरे. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆத்மா பத்தி ரொம்ப அழகா படிச்சுட்டு இருக்கோம் 11ல இருந்து. இந்த பதத்துல பாருங்க, ஆத்மாவுக்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றுவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல. அதாவது தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நிச்சயமானவன், என்றுமே நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையான உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. கடைசி வாக்கியத்துல பாருங்க, அவன் கொல்லப்படுவதில்லை, கொல்லப்படும் பொழுது அவன் கொல்லப்படுவதில்லை. இந்த உடல் தான் வந்து நம்ம அழியுமே தவிர, ஆனா ஆத்மாக்கு அழிவே கிடையாதுன்றத நம்ம தெளிவா இங்க திரும்பவும் நம்ம கொடுக்குறாங்க. ஆத்மாவுக்கு எப்ப எக்காலத்துக்கும் சரி, எந்த பிரிவிலுமே சரி, ஆத்மாக்கு அழிவே கிடையாது இல்லைங்களா? நம்ம அந்த உடலுக்கு மாத்திரம் அழிவுன்றது இந்த ஆத்ம தத்துவம் மூலியமா நாங்க புரிஞ்சுக்கிறோம். இல்ல இன்னும் விளக்கமா பார்க்க போனா வச்சுக்கலாம், ஆத்மாவும் நித்தியத்துவம்.
ஆத்மாவோட நித்தியத்துவம் ஏன் சொல்லப்படுறதுன்னா உடல் மட்டும்தான் அழியக்கூடியது, ஆத்மா வந்து அழியக்கூடியது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிற்காலத்துல இருந்தது, முற்காலத்திலே இருந்தது, இப்பவும் இருக்குது அந்த ஆத்மா. ஏதோ உடல் மூலியமா நமக்கு கிடைக்குது. ஏதோ ஒரு உடல், மனித உடலோ ஏதோ மிருக உடலோ மரம் செடி கொடி ஏதோ ஒரு உடலும் நமக்கு கிடைச்சுதான் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஆத்மா வந்து நிச்சயம், ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஆத்மாவுக்கு உடலுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர அது கிடையாது இல்லைங்களா? பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. தோன்றியவனும் அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம இப்ப உடல் கிடைக்குமே தவிர வேற ஏதாவது உடல் கிடைக்கும் போது ஆத்மாவுக்கு தோன்று கிடையாது. அது வந்து அதாவது இறப்பு தேதி கிடையாது, பிறப்பு கிடையாது. எந்த நேரமும் எந்த எந்த ஒரு அவதாரமும் எடுக்கும். அது எப்படி பண்ணா அது யாரால வரும்? பகவானாலேயோ சமுதாயத்து மேலேயோ நம்ம பெற்றோர் உறவினர்களாலேயும் சமுதாயத்து மேலேயும் யாரு மேலேயும் வராது. அது அது வந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நாம செய்த கர்மத்தின் மூலியம் தான் நமக்கு உடல் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தோன்றுவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல, பிறப்பற்றவன் நிச்சயமானவன் இல்லைங்களா? நம்ம முதல்ல ஆத்மா வந்து நிச்சயமானவன் சொல்லிட்டோம். இங்க நிச்சயமானா என்றும் நிலைத்திருப்பவன். அதுதான் அர்ஜுனன் சொல்றாரு. 4 அத்தியாயத்துல கேட்பான் அர்ஜுனன், நீங்க வந்து பிரம்மாவுக்கும் எப்படி கிருஷ்ணா நீங்க வந்து இந்த உபதேசம் பண்ணியிருப்பீங்க, நாம தான் சமகாலத்துல பிறந்தவன் தானே, நீங்க எப்படி இந்த கீதையை வந்து எனக்கு உபதேசம் பண்ற மாதிரி முன்னாடியே சூரிய பகவான் உபதேசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்பவும் பகவான் இங்க இதை சொன்னதான் அங்கேயும் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இப்பவும் இருப்போம், முன்னாடி பிறந்தோம், இனிமேலும் பிறப்போம், இன்னைக்கும் பிறந்திருக்கிறோம் அப்படின்றாரு. அதனால இந்த தேதியில வேற சொல்றாரு அவர். அப்போ மிக பழமையான நான் உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடல் கொல்லப்படும் போதுன்னா இந்த உறவு வந்து இப்ப அர்ஜுனன் இருக்காரு, வார் பண்றாரு, இப்ப பீஷ்மர் கொல்ல போறாரு, கர்ணனை கொல்ல போறாரு, எழுத்தாளர் எல்லாரையும் கொல்ல போறாரு, யாரு? அர்ஜுனன் கொல்ல போறாரு. அப்போ அவரை தான் கொல்ல முடியும், உடலை தான் கொல்ல முடியும், ஆத்மா கொல்ல போறது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 விதமான நமக்கு வந்து இறப்பு இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு இறப்புன்னு சொல்ல முடியாது, அது அது தெளிவா படிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த உடலால கிடைச்சதுனால நம்மளுடைய கர்மத்துக்கு மூலியமாக இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடல் தகுந்த மாதிரி ஒரு முறை நாம் இறக்குறோம், இது ஒரு முறை. இரண்டாவது முறைன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரளயம் வருது பாத்தீங்களா, பிரம்மாவுடைய 100 அதாவது ஒரு கல்பம் முடிஞ்ச பிறகு திருப்பியும் அவருக்கு மறுகல்பம், அதாவது இரவு பொழுது வருது பாத்தீங்களா, அப்போ அந்த டைம்ல என்ன பண்றாரு, அந்த சராசரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு தனக்குள்ள எடுத்துக்கிறார் பகவான். அப்போ எல்லாருமே எல்லா உயிரினங்களுமே அழியப்படுகிறது. அது வந்து 2வது இறப்பு. 3வது இறப்புன்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லப்படுறது வந்து எல்லா தேவர்களும் அழியுவாங்க, எல்லா தேவரும் அழிஞ்சிருவாங்க. சூரிய பகவான், இந்திர பகவான், எல்லாமே, இந்திர கடவுள் எல்லாமே அழிஞ்சிருவாங்க. பிரம்மா கூட, ஈவன் பிரம்மா கூட அழிஞ்சிருவார். எல்லாமே எங்க போறாங்கன்னா பகவானுக்குள்ள போறாங்க. இது 3வது அழிவு. இது வந்து அப்ப கூட பாத்தீங்கன்னா ஆத்மா கழிவு கிடையாது, உடலுக்கு தான் அழிவு தவிர ஆத்மா கழிவு கிடையாது சரிங்களா? அதுதான் இங்க தெளிவா சொல்றாரு, உடல் கொல்லப்படும் பொழுது அவன் கொல்லப்படுவதில்லை, ஆத்மா கொல்லப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு நமக்கு என்ன, இந்த வாழ்க்கைக்கான பாடம் ஆத்மாவுக்கு தயாரிக்கப்பட்ட தேதியோ காலாவதி தேதியோ கிடையாது இல்லைங்களா? எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உண்டு, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா பொருளுக்குமே உண்டு, ஈவன் இந்த உடலுக்கு கூட உண்டு இல்லைங்களா? பிறப்பு இருக்கு, இறப்பும் உண்டு கண்டிப்பா. சரி, 21வது பதம் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 21வது பதம். ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதா விநாசினம் நித்யம் யயேனம் அஜமவ்யயம் ததம் ச புருஷ பார்த்த தம் கதாயதி கந்திகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நிச்சயமானவன், பிறப்பற்றவன், மாற்றம் இல்லாதவன் என்பதை எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ இல்லை அப்படின்றார். இப்ப இந்த இடத்துல வந்து அர்ஜுனனுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைச்சு அவனுக்கு இல்லைங்களா? கிளியரான பிக்சர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆத்மா அழிவற்றவன், அவன் நிச்சயமானவன், பிறப்பற்றவன், மாற்றம் இல்லாதவன். உடல் தான் மாறி இருக்கிற, ஆத்மா மாற போறது கிடையாது. அதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவன் கொல்லப்படுவதோ கொலை செய்வதோ காரணமாவது இல்லை எப்படி அப்படின்னு கேட்கிறார். அது அர்ஜுனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் மூலியமா வைக்கிறார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, கர்ணனை கொல்லணும், கர்ணனை கொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இவன் நினைக்கிறான், எனக்கு கர்ணனை கொல்லணுமே, தாத்தாவை கொல்லணுமே, துரோணாச்சாரியை கொல்லணுமேன்னு வருத்தப்படுறான். நீ உடலால பாக்குற மாதிரி நீங்க வருத்தப்படுறீங்க, ஆத்மா ரூபத்துல பாத்தீங்கன்னா நீ ஆத்மா கொண்டாதான் பாவம் இல்லைங்களா? உடலை கொண்டது பாவமே கிடையாதுன்றார். ஏன்னா அவன் அந்த அவன் வந்து சமுதாயத்துக்கு தொல்லை கொடுக்குறான்.
உன்னுடைய கடமை என்ன? சத்திரியின் கடமை. அந்த சத்திரியின் கடமை நீ கொண்டுதான் ஆகணும். ஒரு ராணுவ வீரன் எழுத்தாப்புல எனிமி வரான்னா கொண்டுதான் ஆகணும் இல்லைங்களா? அது அவருடைய கடமை. நாம அதே மாதிரி சமுதாயத்துல அந்த மாதிரி ஒருத்தர் பிரச்சனை பண்றான்னா அது கொல்லக்கூடாது. அவனுக்கு என்ன பண்ணணும்? சட்ட திட்டங்கள் இருக்கு. அது லா பிரகாரம் அவனை கொண்டு போய் அவனை சிறைச்சாலையில போட்டு அவனை தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் பண்ண முடியும். ஆனா கொல்லக்கூடாது. சரிங்களா? ஆனா ஒரு சத்திரோட கடமை என்ன? அவன் கண்டிப்பா வந்து அவன் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு அது காரணமே நீ கிடையாதுன்ற. உன்னுடைய கடமையை மாத்திரம் நீ செய்யற, அதுக்கு நீ காரணமே கிடையாது. தைரியமா போர் பண்ணுன்னு இந்த இடத்துல சொல்றாரு. 22ல பாருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 22 மாதாஜி. हरे कृष्ण प्रभु। वासांसि जीर्णानि यदा विहाय नवानि कृणादि नरोपराणि तदा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयादि नवानि देहि। हरे कृष्ण प्रभु। ஹரே கிருஷ்ண மாதாஜி. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போன்ற பழைய உபயோகமற்ற உடலை நீக்கி புதிய உடலை ஆத்மா ஏற்றுகிறது அப்படின்ற. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போடுற ஷர்ட்டுங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடைகளை மாத்துறோம் இல்லைங்களா? அது மாதிரி உடலை மாத்த முடியும் இல்லைங்களா? இப்ப நம்ம செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஜீவிக்கிறோம். அப்ப போன ஜென்மத்துல என்ன பாவம் புண்ணியம் பண்ணமோ அதுக்கேற்ற உடல் கிடைச்சது. அந்த உடல் தகுந்த மாதிரி இந்த நமக்கு அந்த ஞாபக சக்தி எல்லாம் வந்துடும். ஞாபக சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல கடைசி கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அது முந்தின கிளாஸ்லயும் பார்த்தோம். இப்ப போன பிறகு என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் இந்த பிறவிலே அனுபவிக்கணும். அதுதான் நம்முடைய கர்மா. சுகமா அனுபவிக்கிறோமோ இல்ல நரகமா அனுபவிக்கிறோமோ இல்ல நார்மலா அனுபவிக்கிறோமோ, ஆனா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது தட்டி கடிச்சு போகவே முடியாது. இப்ப நம்ம நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். 6வது அத்தியாயத்துல சொல்ற மாதிரி பகவான் சொல்றாரு 6வது அத்தியாயத்துல இந்த ஆத்மா வந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் 8வது அத்தியாயத்துல அப்ப சொல்றாரு இந்த கடைசி காலம் வரைக்கும் என் நாமத்தை சொல்லி என் உடலை விடும்போது சொல்றவன் கண்டிப்பாக அடுத்த பிறவின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு செல்வந்தர் குடும்பத்துல கல்வியாளர் குடும்பத்துல பிறப்பான்றார். பிறந்தது மாத்திரம் இல்லாம அந்த பிறவி, அதாவது ஒரு பிராமண குலத்துல பிறந்தாருன்னு வச்சுக்கல, பிறப்பால ஒரு பிராமண குலம்ன்றது அவர் போன ஜென்மம் செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியத்தை தகுந்த மாதிரி ஒரு பிராமணரா பிறந்துட்டார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அந்த சமுதாயத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிராயத்துல இருந்து அந்த பூணல் போட்டு விடுவாங்க. பகவானுக்கு எப்படி எல்லாம் முறைப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சாசன சம்பிரதாயத்துல கிளீனா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த ஆத்மா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சின்ன பிராயத்துல இருந்தே பக்தி கொடுக்க ஆரம்பிக்கும் பகவானுக்கு. அப்ப அந்த பிறவில 100% கண்டிப்பா வந்து அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது வேதம் சொல்லுது இல்லைங்களா? இது என்ன சொல்லணும்னா வர்ணாச தர்மம் மூலியமா இப்ப பார்க்க போறோம். இனி வரப்போது அதை பற்றி சொல்ல போறோம். ஏன்னா இங்கிருந்தே தொடங்கிட்டார் பகவான் தொடங்கிட்டாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா பிறப்பால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண குலத்துல சத்திரம் குலத்துறோம் எந்த படத்துல பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம செய்யற செயல் நம்ம உத்தமமான செய்யலாம். அதே பிராமண குலத்துல பிறந்தாலும் சரி அவருக்கு வந்து ஆரம்பமே அவருக்கு வந்து ஒரு நல்ல செய்தி நல்ல இடத்துல பிறந்தனால நல்ல குணத்திலே அவர் செயல்படுவார். ஸோ எல்லா பிராமணர் அது மாதிரி இருப்பாங்கன்னா அது கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான். கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அமையும். அது ஒரு நல்ல பிராமண குலத்துல பிறந்தா கூட பாத்தீங்கன்னா அசிமிலான் அப்படித்தானே பிறந்தான். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு கடைசியில ஒரு வேசியை திருமணம் பண்ணிக்கிட்டு திருமணம் கூட பண்ணல. அது மூலியமா 10 குழந்தை பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க கடைசியில என்னாச்சு பாருங்க, உணர்ந்து பகவானை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சான். கடைசி காலம் 88 வயசு பிறகு அதுக்கப்புறம் அவன் முத்தி கிடைக்குது, பகவான் லோகத்துக்கு போறான். சரிங்களா? அதனால பிராமணனா போறதுக்கு சத்தியனா போறது அதை பத்தி கவலைப்படல, சூத்திரனா போறதோட பிரச்சனை கவலைப்படல. ஏன்னா நம்ம கொடுக்குற பக்தி வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பக்தி கொடுக்கும் போது கண்டிப்பா நமக்கு முக்தி கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்ற பழைய உபயோகமற்ற ஆடைகளை நீக்கி புதிய உடைகளை ஆத்மா ஏற்கிறது இல்லைங்களா? இப்ப ஆடையை கழட்டி போடுற மாதிரிதான் நம்ம இந்த உடலை கழட்டி போட்டு வேற உடல் தேடி நம்ம போறோம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப வேறு உடலுக்கு போனா நமக்கு ஏன் அந்த ஞாபக சக்தி வருது? நம்ம ஏன் பழைய கருமாலாம் நம்ம திருப்பி இங்க கண்டினியூ ஆகுது? எப்படி எதன் மூலியமா வருது? அது ஏதாவது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க, ஏதாவது டவுட்னா கேட்கறேன், பதில் சொல்றேன். இப்ப போன பிறவில செஞ்ச பாவ புண்ணி தகுந்த மாதிரி இந்த பிறவில வந்து நாம அனுபவிக்கிறோம். அந்த ஞாபக சக்தி இதெல்லாம் எப்படி கிடைக்குது நமக்கு? மனம், புத்தி, பொய், அகங்காரம், அந்த சூக்ஷ்ம சரீரம்
அதை எடுத்துட்டு போகுது சூட்சம சரீரம், மனம், புத்தி, அகங்காரம். அப்போ இது என்ன உடல் பாத்தீங்கன்னா சூட்சம உடல், கண்ணுக்கு தெரியாத உடல். கண்ணுக்கு தெரிய உடல் இது இந்த பௌதிகமான உடல். இது அழிஞ்சாலும் அது அழியாது, அது அழியக்கூடியதுதான். ஆனா எப்படி அழியணும்? நம்ம செய்த பக்தி மூலியமா தான் அழியும். நீங்க புண்ணிய காரியம் பண்ணா கூட சரி, அழியாது. நீங்க புண்ணிய காரியம் பண்ண கூட அழியாது. புண்ணிய காரியம் எதுக்கு பண்றோம்? நம்ம பாவம் போகத்துல நம்ம பண்றோம், நம்ம முக்தி கிடைக்கணும்னு பண்றோம். அது ஒரு வகையில நம்மளுடைய பழைய பாவத்தை குறைக்கதான் செய்யுமே தவிர முக்தி கிடைக்காது. அது நல்லா புரிஞ்சு. சில பேர் சொல்லுவாங்க அப்பா அம்மாவுக்கு தவசம் கொடுக்கணும், 4 பேர் கூட்டு வந்து நம்ம பிரசாதம் பண்ணி கொடுக்கணும், அவங்க துணிமணிலாம் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் புண்ணியமான காரியம் தான். அது நம்மள பாவத்தை தான் போக்குமே தவிர முக்தி கிடைக்காது. முக்தி கிடைக்கணும்னா பரிணாமம் தான். பகவானுக்கு நாம சேவை பண்ணணும். பகவானுக்கு நீங்க சேவை பண்ணாவே போதும். அப்ப பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்மா போயிட்டே இருக்கு. இந்த தாற்பயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம, இல்லைங்களா? அப்ப பழைய ஆடையை புறக்கணித்து புதிய ஆடை அணிகிறோம். அப்போ நம்ம அதை ஒரு சூட்சம உடல் அழியணும்னா கண்டிப்பா பகவானுக்கு முழு நேரம் பக்தி சூதரோடு அழிஞ்சிடும். இப்ப மாத்தாய் சொல்ற மாதிரிதான், இல்லைங்களா? அந்த பொய் அகங்காரம் மனம் புத்தி வந்து நம்ம இருப்போம். கடைசி காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம், கடைசி காலகட்டத்துல என்ன மாதிரி பாவம் பண்ணோம், கடைசி காலத்துல என்ன மாதிரி புண்ணியம் பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உடல் கிடைக்கும். சரிங்க. ஹரே கிருஷ்ணா கௌரவ பிரபுஜி. 203 ஒண்ணு அந்த 203 பிரபுஜி. ஓகே பிரபு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நம்ம என்ன கர்மா செய்யணுமோ அந்த கர்ம தகுந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் கிடைக்கும், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்னு சொல்லணும்னா உடல் மற்றும் என்பது தவிர்க்க முடியாதது அப்படின்னு. உடல் வந்து அழியக்கூடிய உடல் தான், அது யாராலும் தடுக்க முடியாது, இல்லைங்களா? நல்லா சொல்லுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கடவுள் பகவானே சொன்னா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. பகவானே பண்ண முடியாது. நம்முடைய தள்ளி போடலாம தவிர, இப்ப அஜிமுலானுக்கு எப்படி தள்ளி போட்டாங்க, இல்லைங்களா? அவருடைய யம தர்மராஜா வந்து போட்டு இழுக்கிறாரு. அப்ப இருக்கும்போது கூட என்ன பண்றாங்க பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு ஆத்மா பிரபுஜி பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. ஒரு சேவா அதுக்காக பண்ணும். இது உடல் என்பது மாற்றம் தவிர்க்க முடியாதது, இல்லைங்களா? உடல் மாற்றம் தவிர்க்க முடியாது. அது யார நினைச்சாலுமே வந்து அது தள்ளி போடவே முடியாது. பகவானே நினைச்சாலும் தள்ளி போட முடியாது. தள்ளி போட முடியும், ஆனா இறப்பு கண்டிப்பா உண்டு. அதான் வாழ்ந்து காட்டினார் பகவான், இல்லைங்களா? பகவான் கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்து காட்டினார். கடைசியில யாரு? காந்தாரி சாபம் கொடுக்குறாங்க, உன்னோட குளம் ஃபுல்லா அழிஞ்சு போகன்றாங்க. அழிஞ்சு போன பெரும்பு இல்லாம நீயும், அதாவது பகவானும் வந்து என்ன பண்ணுவாரு, இறந்துதான் போய் ஆகணும், இல்லைங்களா? இப்ப நம்ம துவாரகா யாத்திரை போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைங்களா? துவாரகால பகவான் எங்க உயிர் விட்டார், அதாவது அந்த அந்த வேடம் வந்து எங்க வில்லு விட்டான், அவர் காலில் பட்டு அந்த இடத்துல வந்து அவரு பகவான் லோகத்துக்கு போறார், அவருடைய லோகத்துக்கு அவர் போறாரு, அங்க இருந்து போறாரு, இல்லைங்களா? இது அவர் வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப உடல் வந்து அழியக்கூடிய உடல் தான் இது. நம்ம உடலுக்காக நாம வருத்திக்கிட்டு நாம இருக்கும் போதுதான் நமக்கு வந்து என்னைக்குமே, இப்ப நாம கோவில சேவை பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சீங்களேன், இப்ப நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம உடலை வருத்திக்கிறோம், சுகம் தேவையில்லை. சுகம் எப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பிரச்சனை தான். நம்முடைய பழைய பாவங்கள்லாம் போவே போகுது, அப்படிதான் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு முழு நேரம் பகவானுக்கு பக்தி கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? வீட்டுல இருந்தே கொடுக்கலாம், வீட்டுல இருந்தே கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த எங்களை மாதிரி கோவில வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க வந்திருக்கோம்னா அது வேற காரணம். அது ஒரு பக்தி தான். இப்ப நான் செய்யற சேவையும் பக்தி தான். இப்ப எங்களை மாதிரி 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு பக்தி தான். ஆனா வீட்டுல குடும்பத்தோட இருந்து தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே பக்தி கொடுக்குறாங்க பாருங்க, அவனும் ஒரு கர்ம யோகி தான் சொல்றாரு பகவான்.
மூன்றாவது அத்தியாயத்துல படிப்பாங்க. அப்ப நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். இந்த உடலை விடுறதுக்கு நம்ம எனி டைம் நாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஹரிபக்தி தான். பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தாவே போதும் இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய கடமையே. இன்னும் விளக்கமா சொல்ல போன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த உடல் இருக்கு, அது சூதல உடல் இருக்கு, சூட்சம உடல் இருக்கு. இந்த ரெண்டு உடலுமே பௌதிகமான செயல்பாடு தான். சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, சுகமா இருக்கிறது, அதுதான் செய்யும் இந்த உடல். அது இயற்கையாவே அது அமைஞ்சிச்சு. ஆனா உள்ள இருக்கிற பரமாத்மா சாட்சி பறவை போல நமக்குள்ளவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். சில பிரபுபாதா ஒரு வாட்டி சொற்பொழி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சொல்றாரு, பக்தர்கள் கேக்குறாங்க, நமக்குள்ளேயே பரமாத்மா இருக்காரு இல்லையா? பரமாத்மா இருக்காரு இல்லையா? அப்ப எதுக்கு நீங்க கோயில சேவை பண்ண சொல்றீங்க, அங்க பண்ண சொல்றீங்க, இங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒரு பக்தர். கரெக்ட் தான், நான் கரெக்டா சொன்னீங்க. அதாவது 50 வயசுக்கு ஆன பிறகு மாதாஜி சரி, பிரபுஜியும் சரி, எல்லாருமே கோவில சர்வீஸ் பண்ணலாம். கோவில இது தங்கி வேலை பார்க்கலாம், செய்யலாம். அது அவங்களுடைய பிரார்த்தம் அது அப்படின்றாரு. வர முடியலையா, உங்க வீட்டுல இருந்துகிட்டே பகவானுக்கு ஒரு விக்கிரகமோ ஒரு போட்டோவோ வச்சு அவருக்கு பணிவிட பண்ணுங்க. அதுவே பண்ணுங்க போதும். 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல பகவானுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அவரை சேவை பண்ணி பாருங்க இல்லைங்களா? அப்ப உள்ளுக்குள்ள சாட்சி பறவையாக உள்ள உட்கார்ந்து இருக்காரு. பரமாத்மா எல்லாருடைய விதத்துல இருக்காரு இல்லையா? உள்ளுக்குள்ள சாட்சி பறவை மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நாம என்ன செய்யறோம், என்ன சாப்பிடுறோம், என்ன பண்றோம், என்ன பேசுறோம், இதுக்குள்ளவே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அத சில பிரபுபாதா சொல்றாரு, உள்ளுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறாரு. நீ கோவிலுக்கு வந்தா என்ன பண்ணணும்? சுற்றுலா வரக்கூடாது, அவருக்கு சேவை மனப்பான்மையோட வரணும். இந்த இடத்துல பகவான் ஏன் இப்ப ஸ்ரீரங்கம் யாத்திரை வச்சிருக்காங்க, ஸ்ரீரங்க யாத்திரைக்கு ஏன் கூப்பிடுறாங்க? அந்த யாத்திரை ஸ்ரீரங்கத்துல வந்த பிறகு ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணாங்க, ஆண்டாள் தாயார் என்ன பண்ணாங்க, பகவான் சைத்தன்யர் என்ன பண்ணாங்க, கோபாலப்பட்ட கோஸ்வாமி என்ன பண்ணாரு, அங்க லீலை எல்லாம் பண்றாங்க இல்லையா? அது நம்ம தெரிஞ்சுக்கணும். திவ்ய தேசங்கள், எவ்வளவு திவ்ய தேசங்கள் இருக்காங்க. 6 திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்துல இருக்கு, 35 திவ்ய தேசம் கும்பகோணத்துல இருக்கு, மொத்தம் 81 திவ்ய தேசம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. இதெல்லாம் கேட்கணும் இல்லையா? போய் அங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவான் லீலை பண்ண இடம் இல்லையா? அப்ப அங்க போய் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பணிவிட பண்ணணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இங்க ஒரு உபநிஷம் என்ன சொல்றேன்னா, ஒரு மரத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு தோழர் பறவை ஒன்று கனிகளை உண்ணுகிறது, மற்றது சாட்சி பறவை பரமாத்மாவை கருணையை உடல் மாற்றத்துக்கு உதவுகிறார், விருப்பங்கள் பூர்த்தி செய்கிறார். நம்ம தகுந்த மாதிரி நம்ம பாவம் பண்றோமா, சரி பண்ணு, அதுக்கு ஏத்த உடல் கிடைக்கும் போது அதுக்கும் அக்செப்ட் பண்றாரு. நம்ம புண்ணியகாரி பண்றோமா, பகவான் அதுக்கும் அக்செப்ட் பண்றாரு. ரெண்டுத்துக்குமே அக்செப்ட் பண்ற, ஏன்னா அது நாம செய்யற கர்மா இல்லைங்களா? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதாஜி என்ன பண்றாங்க, ரொம்ப உயிருக்கு மோசமான நிலைமை, உயிர் போற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அந்த அம்மா. அப்ப அந்த நேரத்துல அவங்க ஒரு தோழர் மாதிரி எனக்கு தெரியுதா அப்படிங்கிறார். இப்ப இந்த சாட்சி பரவ சொல்றாங்கல்ல, இந்த சாட்சி அவங்க சொல்றாங்க, நீங்க யாருன்னு தெரியல, நம்ம உயிர் போடுற நேரத்துல முன்னாடி எனக்கு தெரியலையா அப்படின்னா, உன் கூடவே நான் இருக்கிறேன், 24 மணி நேரமும் உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன், இப்பவும் இருந்தேன், இனியும் இருப்பேன், இதுக்கு முன்னாடி இருந்தேன், பல நூற்றாண்டு பல தலைமுறையும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னுடைய உற்ற நண்பன் தான், என்ன நீ மறந்துட்ட பத்தியா? அதை ஞாபகப்படுத்த நான் இப்ப வந்திருக்கிறேன். அப்புறம் சொன்ன உடனே அந்த ஆத்மாக்கு ஒன்றும் புரியல, உடல் விடும்போது. அப்படிங்களா அப்படின்னா விளக்கமா கேட்கும் போதுதான் அப்ப சொல்றாரு பகவான். இது விஷ்ணு புராணத்துல நான் படிச்சேன். அப்ப பகவான் சொல்றாரு, உன்னுடைய நண்பன் நான், என்ன நீ புரிஞ்சுக்கல, உனக்கு சேவை பண்றத நான் வந்திருக்கிறேன், ஆனா நீ என்ன உதாசனப்படுத்தினால்தான் நான் உன்னோட வர முடியும், உன்னோட நான் தள்ளி நிக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீ என்ன நினைச்சு, என்னை பார்க்க ஆரம்பிச்சு, என்னை பழக ஆரம்பிச்சு, என்னை தொண்டு பண்ண ஆரம்பிச்சுன்னா உன் கூடவே நான் டிராவல் ஆவேன். அப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம தோழன் நமக்குள்ளவே இருக்கிறார் பகவான், அவரை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா.
இன்னும் விளக்கமா சொல்லணும்னு வச்சுங்களேன், இது நாம தான் நம்முடைய ஆத்மாக்குள்ள இருக்கிற உடல். இது பாத்தீங்கன்னா பகவான் பரமாத்மா. இந்த ஆத்மா இந்த உடல் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆத்மாவும் சைலண்டா தான் இருக்கும். அப்ப இந்த உடல் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை உணராத டைமத்துல என்ன பண்ணோம்னா இப்படி இருக்கும். ஆத்மா நம்மளை பார்த்து பரமாத்மா நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நாம என்ன பண்றோம், திரும்பி இருக்கிறோம். அப்போ ஆன்மீகத்துல ஈடுபட ஆகும்போது நாம என்ன பண்றோம், பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறோம், திரும்புறோம். அப்ப பகவானை உணர ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த ரெண்டு கையும் ஒன்னா வந்த பிறகு பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்னா செய்ய ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, சச்சித்தானந்தமா செயல்படும். சரிங்களா? அப்ப நம்ம உணராம நாம இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா எல்லா காரியமும் அவர் தான் செய்ய வைக்கிறார். ஆனா காரியம் எது மூலியமா செய்ய வைக்கிறார்? 14 அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா? 14 அத்தியாயத்துல சத்தியகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த 4 குணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுத்த வைக்கிறோம். அது யார் பண்றாரு? அவர் தான் நம்மளை படுத்து வைக்கிறார். ஏன் பண்றாரு? நாம செய்யற செயலுக்காக தான். நாம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குணம் வருது. அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஞானத்தை மறைக்க வைக்கிறோம். மாயன்னு வருது. மாயத்து மூலியமா நம்ம மறைக்க வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம சாட்சி பறவையா நமக்குள்ள பரமாத்மா இருக்கு, நம்ம நண்பன், நெருங்கிய நண்பன். நம்ம இந்த உடலை மாத்திரம் இல்ல, இந்த உடலை விட்டு நாம் எப்பெல்லாம் திரும்பி வரோமோ அப்பெல்லாம் நம்ம கூடவே இருக்கிற ஆத்மா பரமாத்மா இல்லைங்களா? அப்போ பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திரும்பி அவரது பழைய புகழை புரிந்து கொண்டாலே லோகத்திலேயே பறவை உடனே எல்லா கவலையும் விடுபடுகிறது. அந்த சாட்சி பறவை பகவான சாட்சி நம்ம பறவை ரூபத்துல இருந்து சாட்சி பறவை பார்க்க ஆரம்பிச்சாவே நம்ம பழத்தை தின்னுகிட்டே இருக்கோம். அந்த மரத்துல எல்லா பழம் தின்னுக்கிறோம். அது என்னது, பாவ பழமா இருக்கலாம், புண்ணிய பழமா இருக்கலாம், ஏதோ ஒரு பழத்தை தின்னுகிட்டே இருக்கும். ஆனா சாட்சி பறவை என்ன பண்றது, அது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை நோக்கி முகத்தை திருப்பி எளிதான மிக சிறந்த வழி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அது நம்ம ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம ஜபிக்கணும். பகவான் நாமத்தை ஜபிக்க குலசேகர ஆழ்வார் எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. அவர் பாசனம் பண்ணி எப்படி பாருங்க. அதாவது வாதம், கவ்வம், இதெல்லாம் பிடிச்சி நம்ம இறக்க தருவாயிலே நோய்வாய்ப்பட்டு தான் இறப்போம் எல்லாருமே. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது பேச முடியாம, கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாம, ஞாபக சக்தி இல்லாம, உணர்ச்சியே இல்லாம அப்படியே ஜடமா பட்டு கிடக்கும். நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, பேச முடியாது. அந்த மாதிரி நேரத்துல எப்படி பகவானே உன் நாமத்தை நான் சொல்ல முடியும்? இப்ப நல்ல ஆரோக்கியமான உடா இருக்கேன், இப்ப என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் பகவானை சொல்ல தெரியுங்களா? கண்டிப்பாக அந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் கன நேரம் நினைச்சாவே போதும், கன நேரம் என்ன நினைச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு முக்தி தான். அப்ப எதுக்காக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றாங்க நம்மள? அந்த இறக்கம் தருவதை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நம்ம அம்மா வயிற்றுல நம்ம எல்லாமே பிறந்திருக்கிறோம் சரிங்களா? அடிபட்டா, உட்காந்தா, எழுந்தா, ஏதாவது ஒண்ணா அம்மான்னு சொல்லுவோம். தப்பு இல்லை, அம்மான்னு தான் சொல்லுவோம். ஆனா இறக்கம் தருவதை அம்மா சொன்னீங்கன்னா பித்ருலோகம் தான் நாம. அதே எதுக்காக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லணும் பாத்தீங்கன்னா, இறக்கும் தருவாயிலே அம்மா பேரை சொல்ல முடியாம சொல்லக்கூடாது, யார் பேரும் யாரையும் கூப்பிடக்கூடாது, பகவான் ஹரிநாமத்தை கூப்பிடணும், பகவான் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். அதுக்கு இந்த பயிற்சி பண்ணதான் ஏதாவது துன்பத்துல வரும்போதோ, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போதோ, இறக்கும் போதோ சரி ஹரிநாமத்தை இல்லைங்களா? எப்படி விழுந்தா எப்படி அம்மான்னு சொல்றோமோ, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கவங்க கிருஷ்ணா அப்படின்வாங்க, கோவிந்தா, நாராயணா அப்படின்வாங்க, மாதவா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? அவர் நாமத்தை சொல்ல உட்கார்ந்தா, எழுந்தா, நின்னா, ஓடனா, பட்டா, தூக்கனா, எப்பவுமே ஹரிபக்தி தான். எழுந்துக்கும் போது ஹரிபக்தி தான், படுக்கும் போது ஹரிபக்தி தான், எப்ப சாப்பிடும்
அப்புறமா ஹரிபக்தி தான் இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. 23வது பதம் என்ன சொல்றது பார்ப்போமா. ஹரே கிருஷ்ணா மக்கள். நைனம் சிந்தந்தி சஸ்தானி நைனம் தகதி பாவக ந சைனம் கேதயந்த்யாவக ந சோசயதி மாருதக. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்க முடியாததும், நீரில் நினைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உணர்த்தப்பட முடியாததாகும் இல்லைங்களா. ஆத்மா எதால நீரால கொல்ல முடியாது, ஆயுதத்தால கொல்ல முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது, நீரால நினைக்க முடியாது. அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி உண்டு இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. 24வது பதம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அச்சேத்யோயம் அதாத்யோயம் அக்லேத்யோ சோஸ்ய ஏவ ச நித்ய சர்வகதானுர் அசலோயம் சனாதனக. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜீவாத்மா வெட்ட முடியாது, கரைக்க முடியாது, எரிக்கவும் முடியாது, எரிக்கவோ உலர்த்தவும் முடியாது. அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்றம் இல்லாதவன், அசைக்க முடியாது, நித்தியமாக மனம் மாற்றமின்றி இருப்பவன். ஜீவாத்மாவை வெட்ட முடியாது, எந்த ஆயத்தாலும் நீரால கரைக்க முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது, நீரால உலர்த்தவும் முடியாது. அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன் இல்லைங்களா. ஆத்மாவுடைய செயல்பாடு உட்பார்வை. இந்த ஸ்லோகத்தோட 2 ஸ்லோகத்தோட உட்பார்வை பாருங்க. மறுபடியும் வலியுறுத்திதான் நம்ம திரும்பும். இப்ப உடல்ல பாத்தீங்கன்னா 9 விதமான ஹோல் இருக்குது. நவ ஹோல் இருக்கு நமக்குள்ள உடம்புல. அந்த நவ ஹோலும் பிரகாசம் அடையணும்னா ஆத்ம சுத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆத்ம தத்துவத்து மூலியமாக நம்ம செயல்படும் போது பாத்தீங்கன்னா அந்த நவ ஹோலுமே பிரகாசமா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மூக்கு இருக்குன்னா 2 ஓட்டை இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த ஓட்டை பிரகாசமா இருக்குன்னா எப்படி இருக்கும். நல்ல உணவு, நல்ல புத்தி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்படும் போது இந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கால நம்ம சுவாசிக்கிறோம். என்ன மாதிரி சுவாசிக்கிறோம். காற்று வருது, நம்ம சுவாசிக்கிறோம். அதே பகவானுடைய கோவிலுக்கு போறோம், பகவானுடைய மலர் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, அந்த பூவை நம்ம மோந்து பாக்குறோம். அந்த முகரும் போது பாத்தீங்கன்னா எல்லா விதமான பரிமாணம் நமக்கு கிடைக்கும். அந்த கோவில கொடுக்கும்போது அந்த பிரசாதம் இது கொடுப்பாங்க, மலர் கொடுப்பாங்க, புஷ்பம் கொடுப்பாங்க. அந்த புஷ்பத்தை நம்ம என்ன பண்ணுவோம். மாதாஜி பிரபுஜின்னா காதுல வச்சுப்பாங்க, மாதாஜின்னா கல்ல வச்சுப்பாங்க, இல்ல பேக்ல வச்சுட்டு வீட்டுல கொண்டு போவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பகவானுடைய மலர் கொடுத்தான கழுத்துல போட்டுக்கணும். முதல்ல முகத்து பார்க்கணும். ஏன்னா மூக்கு உண்மையா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணும். பகவானுடைய அந்த நறுமணத்தை ஸ்மெல் பண்ணும். நம்ம இஸ்கான் கோவில்ல பாருங்க, பூ கொடுப்பாங்க, உடனே என்ன பண்ணும், அவங்களே மூக்காண்ட வச்சு மூட வைப்பாங்க, முகனுக்கு அடி சொல்லுவாங்க. ஏன்னா பகவானுடைய பிரசாதம் அது முகர்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த 2 ஹோல் சுத்தப்படும் போது பாத்தீங்கன்னா எல்லா விதமான அந்த 7 விதமான ஹோலுமே வந்து சுத்தம் பிரகாசக்கப்படும். இந்த உடலே வந்து அப்படியே பிரைட்னஸா இருக்கும் இல்லைங்களா. துண்டிக்கப்பட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நினைக்க முடியும். அதாவது நீரால் நினைக்க முடியாது. சரி சரி ஓகே. 25 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவ்யக்தோயம் அஜித்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசிதும் அர்கசி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆத்மாவுக்கு அதாவது பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்றும் கூறப்படுகிறது. இதை நன்கு அறிந்தவன் நீ உடலுக்காக வருத்தப்பட. திரும்ப பகவான் சொல்றார், ரொம்ப அற்புதமா சொல்ற. இந்த உடலுக்காக நீ வருந்தாது. எழுத்தாப்புக்கு யாரா இருக்கா, தாத்தா இருக்கிறாரு, மாமா சல்லியன் இருக்கான், சகுனி இருக்கிறான், ஆச்சாரியர்கள் இருக்காங்க, 2 ஆச்சாரியர்கள், கிருபாச்சாரியா இருக்காங்க, துரோணாச்சாரியா இருக்காங்க, அண்ணன் கர்ணா இருக்கிறான், தம்பி அண்ணன் 2 அண்ணன் இருக்கிறான், துரியோதனன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான், இவ்வளவு பேர்லாம் இருக்கிறாங்க. உடலால பார்க்காத, ஆத்ம ரூபத்துல பாரு, ஆத்மாவா பாரு. இவ்வளவு
அவரும் சொல்றாரு. இன்னைக்கு லாஸ்ட் போன அத்தியாயம் நம்ம என்ன எத்தனை பார்த்தோம்? 46 பதம் பார்த்தோம். இப்ப 25வது பதத்துல சொல்றாரு. ஒரு பதமா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி போர் பண்றான்னு. அப்போட எழுந்து நான் போர் பண்றேன்னு சொல்ல மாட்டான்றான். அவனுக்கு தேவைப்படுது 700 ஸ்லோகம் தேவைப்படுது அவனுக்கு. அந்த ஞானத்தை யாருக்காக கேட்கிறான்? நமக்காக கேட்கிறான் இல்லைங்களா? சரி, இந்த இடத்துக்கு வருவோம். ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன் அப்படின்னு சொல்லப்படுது. வேதத்துல என்ன சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, நம்ம தலைமுடி இருக்குங்களா, நம்ம தலைமுடியோட நுனி அந்த எண்டுல வந்து 10,000 பங்கு, அந்த எண்டுல வந்து பாத்தீங்கன்னா 10,000 பங்கா பிரிச்சு அதுல 0.1. அப்ப நம்ம முடி எவ்வளவு சைஸ் இருக்கோ அந்த சைஸ்ல 10,000 பங்கு ஆகணும். அந்த 10,000 பங்குல வந்து 0.1% தான் வந்து ஆத்மாவுடைய சைஸ். இது கண்ணால யாராலுமே பார்க்க முடியாது. இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். அவனோட சிந்தனை எப்படின்னா பகவானுடைய டைரக்ட் அது பகவானுடைய யோகமாய சக்தி, அது உட்புற சக்தி. அப்போ அந்த ஆத்மாவோட சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? ஹரிபக்தி தான் இருக்கும். மாற்ற முடியாதவன். ஆத்மாவை எந்த ரூபத்திலையும் மாற்ற முடியாது. அதே ரூபத்துல தான் எப்பவுமே இருக்கு இல்லைங்களா? என்று கூறப்படி இதனை நன்கு அறிந்தவன் உடலுக்கு வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட மாட்டான், கண்டிப்பா பட மாட்டான் இல்லைங்களா? நிச்சயமான குணங்கள் இருக்கு. அநித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்றம் இல்லாதவன், நிச்சயமாக மட்டுமின்றி இருப்பவன், பார்வைக்கு புலப்படா சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 26வது பதம். ஹரே கிருஷ்ணா. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. இனி வர இந்த ஆத்மாவை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. 26, 27, 28 வரைக்கும். இந்த 26 என்ன சொல்றப்ப, இருப்பினும் ஆத்மா அல்லது அழிவின் அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்பொழுதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதா நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய பெயர் உடையவனை நீ கவலைப்படுவதற்கு காரணமே எதுவும் இல்லை. நீ அழியக்கூடியவன் தான். எல்லா ஜீவராசியும் அழியக்கூடியவன் தான். அது இருக்கா நீ வருத்தப்பட அவசியமே இல்லைன்ற இந்த பதம் மூலியமா சொல்ற. 27 பாருங்க. ஹரே கிருஷ்ண. மத்த 27. ஹரே கிருஷ்ணா. சாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிகார்யேதே நத்வம் சோசிதும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. அதாவது பிறந்தவன் எவனுக்கு மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பது நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமையை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாதுன்ற. என்னப்பா இது? பகவான் நினைச்சு ஹரிபக்தியோட நம்ம தன்னுடைய கடமையை செஞ்சுட்டோம்னா முச்சிதானே கிடைக்கின்றீங்க. இப்ப அடுத்த பிறகு கண்டிப்பா நிச்சயம்ன்றாரு பகவான். எப்படி நம்புறது? என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறது இந்த விஷயத்த? நம்பறதோட என்ன மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பௌதிகமான உடல் இருக்கும்போது பகவான் மேல நம்பிக்கை இருக்க இந்த கேள்வி வராது. இருந்தாலும் வரணும். வந்தாதான் அது ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும் இல்லைங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம்ன்றார். நிச்சயம் இல்லைங்களா? ஆனா மரணம் அடைந்து மீண்டும் பிறப்பது நிச்சயமே அப்படின்ற. அது யாருக்காக சொல்றாருன்னா ஆன்மீகவாதி கிடையாது, கர்ம யோகி கிடையாது, பௌதிகவாதிகளுக்கு. ஒருத்தன் பிறந்தானா கண்டிப்பா 7 தலைமுறை வரைக்கும் மனிதனா பிறப்பான். 7 தலைமுறை வரைக்கும் 7 பிறவி வந்து அவன் கண்டிப்பா வந்து மனிதனா பிறப்பான். இது ஐதீகம். இது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஏதோ ஒரு உடல் கிடைச்சிருக்கு. கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஆடு மாடு கோழி பேய் ஏதோ ஒண்ணு அப்படியே வரிசையா 80 லட்சம் உயிர்வாடி 81 லட்சம் உயிர்வாடி வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? 7 விதமான பிறவி நமக்கு கிடைக்குது. அந்த 7 விதமான பிறவிக்கு ஒரு 100% பாவம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பு சொல்றேன். இது கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு 100% நம்ம ஒரு பாவகாரி நமக்கு இருக்குன்னா அந்த 7 பிறவில கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த குறைச்சிக்கிட்டே வரும்போது தான் நம்ம முக்தி கிடைக்கும். நாம அது அந்த கர்மத்தை அந்த பாவ கர்மத்தை நம்ம செய்யாம அதை வந்து முக்திக்கான வழியை நம்ம பார்க்காம அந்த பாவ கர்மம் இன்னும் பாவம் சேர்த்துக்கிட்டே
போனோம்னா திரும்ப திரும்ப நம்ம இங்கதான் பெறோம், திரும்ப திரும்ப இங்கதான் பெறோம். அதுதான் பகவான் சொல்றாரு. அப்படி என்ன சொல்ற, சாட்சி பதிவு அந்த வேத மூலியமா என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, உன்னுடைய பழைய பாவத்துல நான் ஏத்துக்கிறேன், அந்த பழைய பாவத்துல நீ கவலைப்படாத, அது இறப்பாது, அந்த அந்த போன ஜென்மத்திலயோ அது முந்திர ஜென்மத்திலயோ என்ன சாபம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், இப்பிறவில இந்த கன நேரத்துல என்ன நினைச்சு நீ செயல்படுன்ற. அவன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிச்சயமா இங்க பிறக்க மாட்டான். அதான் சில பிரபுபாதா இந்த 28 ஸ்லோகம் வரைக்கும் 26, 27 2, 3 ஸ்லோகத்துக்கும் ரொம்ப அழகா நமக்கு விளக்கம் கொடுக்கும். சரி, 28 படி பார்ப்போமா? ஹரே கிருஷ்ணா. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ர கா பரிதேவனா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அடிக்கப்படுகின்றன, மீண்டும் மறைகின்றன. எனவே நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்ப இந்த 3 விதமான இறப்பு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எல்லா உயிர்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தது. எப்போ பகவான் அழிச்ச பிறகு எல்லா தேவர்களையும் எல்லாரும் அழிக்கும் போது யாருமே கிடையாது. அப்போ காரண உதயசாய் விஷ்ணு என்ன பண்றார், கார்போகதி விஷ்ணுவா ஒரு அண்டத்துக்குள்ளேயும் வராரு. அந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற கார்போகதேசாய் விஷ்ணுவா பிரம்மாவை படைக்கிறார், எல்லா தேவர்களையும் படைக்கிறாங்க, மனித உருவிலையும் அப்பதான் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்றார், எல்லா உயிர்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதி அழிக்கப்படுது, மீண்டும் அது மறைகின்றது அப்படின்றது. அப்ப இந்த 3 தாற்பயமும் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம, இல்லைங்களா? இதுல என்ன சொல்ல வருது பாருங்கன்னா, பகவான் கிருஷ்ணன் செஸ் ஆட்டம் போல முடிவாக மடக்கி தோற்கடித்தார் நம்ம. அதாவது நாஸ்திகவாதம் சாஸ்திரவாதம். நாஸ்திகவாதம் என்னன்னு அப்படி போனா பௌதிகவாதம் தான். ஏன்னா பௌதிகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சில நேரத்துல பகவான் நம்ப மாட்டாங்க, நாத்திகத்தன்மையா இருப்பாங்க. அவங்க ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம், பகவானத்தை சபிப்பாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. அப்ப நாஸ்திகவாதம் தான். அதே சாஸ்திர ஞானம் இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அந்த நாஸ்திக தன்மை கண்டிப்பா வராது, வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம பாவம் பண்ண ஆரம்பிச்சு, நமக்கு துன்பம் வந்தாலும் துன்பத்தை ரொம்ப நிறைவா எடுத்துக்கணும், அது நிறைவா நம்ம எடுத்துக்கணும் அது, சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. தற்காலிகமானது உடல், ஆனால் உடல் நோய் வந்துடுச்சு, சளி பிடிச்சிருச்சு, ஜுரம் வந்துடுச்சு, ப்ரெஷர் இருக்கு, எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, எதுக்காக வருத்தப்படுறோம்? அந்த உடலுக்காக தான் வருத்தம். அது அழியக்கூடிய உடல் நினைச்சிட்ட பிறகு அவன் என்ன பண்ணுவான், சரி சுகர் வந்துச்சா, சரி ஓகே, மெடிசன் மருத்துவம் என்ன சொல்லுது, சுகர் இல்லாம இந்த மாதிரி சாப்பிட்டாதான், இது சாப்பிடாது, அது சாப்பிடாம விட்டு போயிடுங்க. பக்தி மார்க்கத்துல இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், அது சுகரே வராது. என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா என் கூட பிறந்த 5 பேர் இருக்காங்க, நான் தான் மூத்தவன். அந்த 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தங்கச்சி மட்டும் சுகர் இல்லை, எனக்கு சுகர் இல்லை, மற்ற 3 பேருக்குமே ப்ராப்ளம் தான். அம்மாக்கு ப்ராப்ளம் இருந்தது, சுகர் ப்ராப்ளம் இருந்தது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் ஜீன்ல வரும்னாங்க. ஆனா நான் தான் தலைச்சம்புல, ஆனா இது வரைக்கும் எனக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. எனக்கு அடுத்த தம்பி இருக்கான் பாருங்க, எல்லா ப்ராப்ளமும் அவனுக்கு இருக்கு, அவன் மெடிசன் சாப்பிட்டு தான் இருக்கிறாரு அவர். காரணம் என்ன சொல்றாங்க, நம்ம பக்தி மார்க்கத்துல வந்துட்டோம்னா நம்ம சாப்பிடுறது என்ன சாப்பிடுவோம், சாத்வீகமா சாப்பிடுவோம். சுகரே இருந்தா கூட சரி, ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கல, ஆட்டோமேட்டிக்கா அந்த சுகர் எல்லாம் குறைஞ்சிரும். சுகர் எதுக்காக வருது, பிரஷர் எதுக்காக வருது, நாம செய்த செயல்னாலதான் வருது, இல்லைங்களா? நாம செய்த செயல்னால்தான். அப்ப உடல் சுகத்துக்காக தான் நாம கஷ்டப்படுறோம், அதனால்தான் அந்த நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருது, எல்லாமே நமக்கு வருது, இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, இந்த கிளாஸ் இதை நிறுத்திப்போம், டைம் ஆயிடுச்சு, எனக்கு கீழே கூப்பிடுறாங்க போனதால. ஏன்னா இப்போ பூஜை முடிஞ்சிச்சு இல்லையா, பகவானை படுக்க வைக்கணும், அவர் தூபம் போட்டு படுக்க வைக்கணும், அலங்காரம் எல்லாம் கலைக்கணும், நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபு.
வாஞ்ச கல்பத்தராய் கிருபசதேவச பகவானாம் பாவனி चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम कृष्णा. ஏதாவது டவுட் வந்தா